டெல்லிக்கு தமிழகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா, இதுதான் தலைப்பு. இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியும். முதலமைச்சருடைய உரை, அதற்கு வந்த எதிர்வினைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. முதல்ல நம்முடைய டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு திரு சூர்யா, பாஜகவுடைய மாநில செயலாளர். டெல்லி சூர்யா. மேலும் நிறைய பேர் வர்றாங்க. என்ன சூர்யா, நீங்கள் டெல்லிக்கே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆனால் இன் கண்ட்ரோல் பல காலங்கள் இருந்தது. உதாரணமாக 2011 உலகமே பார்த்தது, அறிவாலயத்திலே ஒரு ஃப்ளோரில் வந்து சிபிஐ விசாரணை, கருணாநிதி அவர்களுடைய மனைவி. இன்னொரு ஃப்ளோரில் காங்கிரஸினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி 63 இடங்கள் வாங்கப்பட்டு நிற்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இவங்க இன் கண்ட்ரோலில் இருந்ததுக்கான சாட்சியங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், 2013ஆம் ஆண்டு இதே அமித்ஷா அவர்கள் வந்து தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறார். பிஜேபியில் நியமிக்கப்பட்ட உடனே உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர். அப்போ அங்கே முலாயம் சிங் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கே 5 வருஷம் ஆகிடும், இவர் என்ன தேர்தலில் பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஒரு வருடத்தில் தேர்தல் முடிவு வரும்போது பிஜேபி 73 இடங்கள் 80. ஆனா இங்க சுத்தி சுத்தி பல வருஷமா வந்துட்டு இருக்காரு, ஒன்னும் வரல. முலாயம் சிங் அவர்களுடைய கட்சி 5 இடங்கள் தான் வென்றது 2014. அது உத்தரப்பிரதேச சார், இது தமிழ்நாடு சார். இல்ல முடிச்சிடறேன் நான். இப்போ அந்த 2014க்கு அப்புறம் 2 சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு, ஆட்சிக்கே வர முடியல. சமாஜ்வாதி கட்சி எதிர்கட்சியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அரசியலில் யாரையுமே லேசாக இடை போடுவது, நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கோன்னு வெற்றி கழிப்பில் வந்து மிக மிக அதிகார தோரணையோடு பேசுறது, இதெல்லாம் வரலாறு பல காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்களா அது? இல்லை எல்லாருக்கும் இப்போ இங்கே யார் பேசுகிறாரோ யார் விவாதமோ அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஷா கமிஷன் அவங்களும் தான் இவர்களுக்கு திமுகவினுடைய ஆட்சி கலைப்பதற்கு கூட முக்கிய காரணியாக இருந்தது. அப்படின்றதுனால இந்த ஷாக்களை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மிக எளிதாக இடை போட வேண்டாம், நாளைக்கு வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு கூட்டாட்சிக்கு எதிரானவர்கள் அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ அமித்ஷா வந்து பெடரலிசத்துக்கு எதிராக எப்படி இருந்தார்னு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஜென்ரலாக சொல்லக்கூடிய RSS பிஜேபி இந்த சட்டம் அந்த சட்டம்னு பொதுவாக சொல்ல முடியுமே தவிர, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் ஒரு டெமோக்ராட் தான். அந்த வகையில் தான் தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்காரு, மாநில தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சராக இருந்திருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டெல்லி வந்து ஆள முடியாது, ஷா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இந்தியா டுடேல சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சர்வேல 50% மக்கள் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சிக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 50% மக்கள் சர்வே எடுத்ததில், சி ஓட்டர் சர்வே எடுத்ததில், அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டிட்டு இருந்தால் 13 இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க. கால்குலேஷன் வச்சு அதே போல இன்னொரு முக்கியமான சர்வே, அதுதான் ஸ்டாலின் அவர்களை மிக மிக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. மிகவும் வலுவான தொகுதி, கணிசமான வலு, பலவீனம். அந்த மிகவும் வலுவில் அதிமுக 38, திமுக வெறும் 15. வலுவான தொகுதிகளில் அதிமுக 81, திமுக 62. இப்போ இந்த சர்வே வந்து இந்தியா டுடேல எங்க எடுத்தாங்க? தமிழ்நாட்டில் எடுத்ததா? இட்ஸ் சி ஓட்டர் பர்ஃபெக்ஷன் உங்களுக்கே தெரியும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி இவங்க என்ன சொன்னாங்க, அமையாது, வீக்கான கூட்டணி அப்படின்னாங்க. இன்னைக்கு அமைஞ்சிருச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி வீக்கான கூட்டணினா நீங்க எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தோல்வி பயத்துல ஆடி போயிருக்காங்க அப்படின்றதா திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பதட்டப்பட்டு பேசுவதற்கான அறிகுறியா நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இன்க்ளூடிங் முதல்வர் முக்கியமாக. மனுஷபுத்திரன் இன்க்ளூடட் நினைக்கிறேன், ரொம்ப ஆடி போயிருக்கிறார். திமுகவுடைய பழம்பெரும் செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் திரு மனுஷபுத்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எனக்கு அவ்வளவு வயசுலாம் இளம் வயது ஆனாலும் பழம்பெரும் செய்தி தொடர்பாளர், இளம் பேச்சாளர் தான் சேர்த்து சொல்லிக்கலாம். இளம் செய்தி தொடர்பாளர் ஆனா பழம்பெரும் ஊடக பேச்சாளர். ரைட். பேராசிரியர் அருணன் மற்றும் திரு பொன் வில்சன் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். there is an issue with Mr. மனுஷபுத்திரன்ஸ் connectivity. பேராசிரியர், இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க? இல்லை, அதாவது நண்பர் சூர்யா வந்து இந்த கூட்டணி பற்றி முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அசந்து போயிட்டாரு, அதை அறிவிப்பை பார்த்துட்டு, அதனால தான் இந்த பேச்சு என்று சொல்கிறாரு. கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். ஆனால் அந்த பேச்சை நான் முழுசாக கேட்டேன்.
அதனுடைய துவக்கமே எதை பற்றி இருந்துச்சுன்னா, பிரதமர் அவர்களுக்கு பதில் தருவதாக ஆரம்பித்தது. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அந்த பாம்பன் பாலத்தை திறப்பு விழாவில் என்ன பேசினார் என்பதை நாம் அவர் நினைவுபடுத்துகிறார். நாங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அழுகத்தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க அழட்டும் தொடர்ந்து என்று அவர் பேசியதை நாமெல்லாம் கேட்டோம். ஒரு பிரதம மந்திரிக்கு இது அழகா? இது வந்து இவரை ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கு நம்முடைய முதலமைச்சரை. அதனால தான் அந்த பேச்சுடைய துவக்கத்தில் நீங்கள் கவனிக்கலாம், நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம், ஆனால் நாட்டின் பிரதமருக்கு அது அழுகையாக தெரிகிறது. இது அழுகை அல்ல, எங்களுடைய நியாயமான கோரிக்கை. ஆனால் அதை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அழகல்ல என்று அதுக்கு முதல்ல பதிலடி தர்றாரு. அதற்கடுத்து தான் அமித்ஷா பற்றி சொல்லும்போது எந்த ஷா வந்தாலும் எங்களை வெல்ல முடியாது என்று அவர் பேசுகிறாரு. ஆகவே அந்த முதல் பகுதி மிக முக்கியம், அதுவும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படணும். ஒரு நாட்டின் பிரதமர் இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கை, அதனுடைய முதலமைச்சருடைய வேண்டுகோள்களை எல்லாம் இப்படி வந்து கேலி செய்து பேசுவது என்பது எந்த வகையில் நியாயம்? இதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, கூட்டணி கண்டு மிரண்டு போயிருக்காரு முதலமைச்சர் உள்ளிட்ட திமுக காரங்க என்று நம்முடைய பாஜக நண்பர் சூர்யா சொன்னார். இதுல என்ன மிரட்சின்னு எனக்கு தெரியல. தினந்தோறும் திட்டியல, தினந்தோறும் அதை பத்தி தானே பேசுறீங்க. காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும், தினந்தோறும் அதை பத்தி பேசுறீங்க. ஓ பேசாத பொழுது இல்ல வந்து இல்ல ஒரு வாரம் தானங்க ஆயிருக்கு, இப்போ தானங்க விதைய ஊனி இருக்கீங்க. எங்கெங்க காய்ச்சி இருக்கு? காய்ச்ச மரத்தில் கல்லடிக்கிற அந்த உருவகை எப்படி நியாயம்? இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. அதுலேயும் பாருங்க பெரிய கூத்து, கூட்டணியை உருவாக்கியாச்சு, ஆனால் கூட்டணி பற்றி பேசாதீங்கன்னு ரெண்டு தரப்பு அறிக்க விடுது. என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு ராணுவ கட்டுப்பாடு ஏங்க, ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அதை பற்றி மகிழ்ச்சியாக பேசுவாங்க. ஆனால் இந்த இங்கே யாராவது நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் அதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, பேசினா மாதிரி அக்கம்பத்து வீட்டுக்காரர்கள் வந்து கலைச்சு விட்டுருவாளோ அப்படின்னு ஒரு தற்காப்பு. இல்லை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ விவகாரம் இன்னும் பேசி முடிக்க முடியாத சில விவகாரங்கள் இருக்கு, அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்ல. இதுல பேசுவாங்கல்ல, எவ்வளவு சவரன் கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க. இல்ல இப்ப உதாரணம் அதுல பாருங்க, மிக முக்கியமான விஷயம் வந்து கூட்டணி ஆட்சியை பத்தி. அதுல எடப்பாடியார் விளக்கம் சொல்றாரு, கூட்டணி நடுவில் ஒரு கம்மா மாதிரி போடி அப்புறம் தான் ஆட்சின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நம்ம பேச்சை பூரா கேட்டோம், அதாவது அமித்ஷாவுடைய பேச்சை பூரா அது வேற தொனியா இருந்துச்சு. நான் சரி, நான் அதுக்குள்ள கூட போகல. எடப்பாடியார் சொல்வது வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்ல பேராசிரியர். இந்தியா கூட்டணியில யார் யார் இருக்காங்க இல்லன்னு தெரியாமையே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு 2024. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா, நீங்க மிச்ச உதாரணங்கள் எல்லாம் இருக்கு, நான் ஒன்றும் மறுக்கல. இதுல வந்து என்ன வினோதம்னா, அமித்ஷா சொன்னதுக்கான விளக்க உரை, தெளிவுரை, பொழிப்புரையை ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. தம்பித்துறை தான் ரொம்ப கச்சிதமா கராரா விளக்கம் சொன்னாரு. ஐயா, இது கூட்டணி தான் உருவாகிருக்கு, ஆனால் கூட்டணி கட்சிகள் பங்கு பெறுகிற ஆட்சி தமிழ்நாட்டில் வராது. நாங்கள் வெற்றி பெற்றால் அது நடக்குதா இல்லையான்னு வேற விஷயம், அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே எடப்பாடியார் என்ன சொல்றாரு, கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது என்ன அறிக்கை வர்றாரு. எதிரொலி தொடர்ந்து வருது அறிக்கை. அதுக்கு பிறகு நைனா நாகேந்திரன் அவர்களும் பேசாதீங்கிறாரு. பேசாதீங்கன்னு சொல்லுகிற அதே கூட்டத்தில் இப்ப கூட நான் கேட்டுட்டு வர்றேன், என்ன சொல்றாரு, ரெட்டை இலையின் மேலே தாமரை மலரும்ங்கிறாரு. ஒரே கைதட்டு பாஜக தொண்டர்கள். இதோட அர்த்தம் என்ன? நம்ம எதிரொலியை சரி பண்ணுவோம். இன்னைக்கு காவி உடையில வந்திருக்கக்கூடிய பொன் வில்சன்ட்ட கேட்போம், என்ன ரெட்டை இலையில தாமரை மலர வைக்க புரியலா? காவி உடை தெரிச்சு வந்திருக்கிறாரு இன்னைக்கு பொன் வில்சன். நிறம் மாறிட்டார் ஒரு வாரத்துல, எல்லாம் மாறிடுச்சு. இல்லையா? மாறுது இல்ல. இப்போ உதயசூரியன் மேல காலகாலமா கை மலர்ந்துட்டே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 67க்கு பிறகு அந்த கை மலரவே இல்லை. உதயசூரியன் மேலேயும்
இரட்டை இலை மேலையும் தான் சார் அந்த கையை வச்சுதான் சார் உரிமைக்கு குரல் கொடுப்போம். இல்ல உறவுக்கு அந்த கை வச்சு தானே கை கொடுக்குறீங்க வாஜ்பாய் கூட. அது கொடுத்தீங்களா அப்போ ஆர்எஸ்எஸ் கூட வாஜ்பாய் கூட கை கொடுத்தீங்களே அந்த கையை வச்சு தானே. அதனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ ஐயா சொன்னார் மோடி அவர்களை பற்றி பேசும்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட வந்து கையேந்தி நிற்பதற்கு நாங்கள் பிச்சைக்காரர்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் இன்னைக்கு மற்றவங்களை ஏளனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வார்த்தை என்னன்னா, ஆளுநர்களை வைத்து தனி ராஜாங்கம் செய்கிறார்கள் மத்திய அரசு அப்படின்றத முதலமைச்சராக இருக்கும்பொழுது சொன்னார். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்குவதில் பாராபட்சம் காட்டுகிறது. இதையெல்லாம் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு மாற்றி பேசுகிறார் பிரதமரானவனே அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டா? அப்போது எல்லாருமே என்னென்னா, முதலமைச்சராக அவர் இருக்கும்போது இந்த நியாயமான கருத்துக்களை சொன்னார். என்னென்னா, நாங்கள் பிச்சைக்காரர் கிடையாது மாநில அரசாங்கம். ரெண்டாவது, ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு என்ன செய்து தனி ராஜாங்கம் நடத்துகிறது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாராபட்சம் காட்டுகிறது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நியாயம்னு சொன்னாங்க. இதையெல்லாம் மோடி அவர்கள் யாருக்கு எதிராக சொன்னார்? அன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அத கூட இருந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ், மைனாரிட்டி அரசாங்கம், இந்த ரெண்டு பேரும் ஆட்சி செய்யும் பொழுது ஓரவஞ்சனை பண்ணார்கள் அப்படின்றத மோடி அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்னன்னா, மத்திய அரசு இருக்கும்போது மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் அந்த நிலைமை தான் இருக்கிறது. இந்த மாதிரி சென்சிட்டிவ் உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறோம். அங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, மாநிலங்களை தேசிய அளவில் பார்க்கும்போது மாநிலங்கள் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவில் ஆளும் பொழுது அவர்கள் தேச நலனை பார்த்து சில மாநிலங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்படி செய்யற பிஜேபிக்கு தானே 13வது உறவுக்கு கை கொடுத்திருக்கீங்க, கூட்டு வந்திருக்கீங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல அதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா, இப்போ நீங்க ஜிஎஸ்டி கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆதார் கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீட்டு கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டில் தான் பிஜேபி இருக்கும் தேசிய அளவில். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, மாநில கட்சியாக திமுக இருக்கும் பொழுது ஏன் நீட்டை கொண்டு வந்தார்கள்? இதுதான் முக்கிய கேள்வி. ஏன் மாநில பட்டியலில் கல்வியை ஏன் அவங்க கொண்டு போல? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதாவது மாநில உரிமைகளுக்காக இன்றைக்கு தீர்மானம் போடுறீங்க. 1974 இதே ஏப்ரல் 16ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ராஜமன்னார் கமிஷன் வந்த பிறகு தீர்மானம் போட்டு 51 ஆண்டுகள் கழிச்சு அவரது தனையன் ஸ்டாலின் அவர்கள் அதே தீர்மானம் போடுறாரு. நம்ம பாராட்டுறோம். ஆனால் இடையிலே 18 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அப்போ இந்த மாநில உரிமைகளை எல்லாம் ஏன் மீட்டெடுக்கவில்லை? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஓகே, அதனாலதான் அதை நாடகம் சொல்றோம் ஒழிய மற்றபடி கிடையாது. உரிமைக்காக போராடுறதுல அதிமுக ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான். ஆனால் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல, அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க ஆட்சி கட்டில இருந்தீங்கல்ல, அப்போ என்ன செய்தீங்க? அதுதான் கேள்வி. கவிஞர் பதில் சொல்லுங்க. ஆடி பெருக்கைகளோ அந்த கூட்டணியை பத்தி தான் சதா சர்வகாலமும் பேசுறீங்க. முதல்ல ஒரு விஷயம், அவர் இந்த பொன்வில்சன் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஒரு அடிப்படையான விஷயம் திமுக ஆட்சி காலத்துல நீட் கொண்டு வந்தார். இன்னொன்னு 2012 அல்டமாஸ் கபீர் அமர்வுல நீட் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 2016 பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த நீட்டிற்கு ஆதரவான சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் நீட் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு
ஒரு நிமிஷம் இருங்க. அன்றைக்கு இன்னொன்று ஒரு நிமிஷம் இந்த பாருங்க, நீங்க பேசல அமைதியா இருந்து வாய மூடிட்டு இருங்க. அதாவது இவங்க வந்து ஒரு நிமிஷம் 2012 உச்ச நீதிமன்றத்தால நீட் அல்டமஸ் கபீர் தலைமையிலான அமர்வுல ரத்து செய்யப்பட்டு விட்டது. சட்டம் தெரியாத அறிவிலிகள் அதை போய் படிக்கட்டும். வார்த்தைகளை கவனம் மனுஷன். நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க உங்க ரவுண்ட்ல. சூர்யா வில்சன் சார் only மனுஷன். ஓகே அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது உச்ச நீதிமன்றத்துல பாஜக அரசு நீட்டிற்கு ஆதரவாக வாதாடியதா இல்லையா? நீட்டிற்கு ஆதரவாக அது நின்றதா இல்லையா? அப்போது அன்றைய அதிமுக அரசு தான் அன்றைக்கு கூட்டணியில் இருந்தது. ஒரு பச்சையான வெளிப்படையான உண்மைகளை திரித்து இன்றைக்கு நீட் இன்றைக்கு இவ்வளவு தூரம் அமல்படுத்தப்பட்டதற்கு செயல்படுத்தப்பட்டதற்கு காரணம் பாஜகவும் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுகவும் தான் காரணம். அன்னைக்கு வந்து இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து நீட்டை கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக அது முழுமையாக எதிர்த்தது. அது மட்டுமல்ல, எல்லா விதமான நுழைவுத் தேர்வுகளுக்கும் எதிராக கலைஞர் அன்னைக்கு சட்டம் இயற்றினார். இது வந்து ஒரு அடிப்படையான அறிவுள்ள உங்களுக்கு கூட தெரியும். திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட் வரல, வீட்டுல விளக்கு தமிழ்நாடு இருந்தது. இதெல்லாம் தெரியலன்னா போய் படிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது விஷயம், திமுக வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்து பயந்து நடுங்குது, அதாவது இவங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு. யார் சார் பயப்படுறா? யார் பயப்படுறா? அதாவது நெப்போலியனோட வாட்டர்லூ போரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவர் வெல்லவே முடியாதவர் நெப்போலியன் அப்படிங்கிற அந்த நெப்போலியனை வாட்டர்லூல தோக்கடிச்சாங்க. அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எந்த மாநிலத்துல வேண்டாலும் தான் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடியவர் என்று சொல்லப்பட்ட அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சித்தாந்த ரீதியாக தோற்கடிக்கப்படுகிறார்கள், சட்ட ரீதியாக தோற்கடிக்கப்படுகிறார்கள். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல அடிப்படையான விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போய் கவர்னர் போய் குடியரசுத் தலைவரை பாக்குறாரு. குடியரசுத் தலைவரை அதாவது பாதிக்கப்பட்ட 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன சந்திப்பு? அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா நீ பிரச்சனையை உருவாக்குறது பார்த்தாருன்னு எங்களை சேர்ந்த பிரச்சனையில வந்து மாட்டி விட்டுருக்க. நீ ஒரு பொம்மை பதவியில இருக்க மாதிரி தான் நாங்களும் ஒரு பொம்மை பதவியில இருக்கோம். பதவிகளை மதிச்சு பேசுவோம். இல்ல நான் மதிச்சு தான் பேசுறேன். ஆனா சுப்ரீம் கோர்ட் உங்க எல்லாத்துக்கும் சட்டப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி யாரும் செயல்பட முடியாதுன்னு ஒரு உத்தரவை கொடுக்கிறப்போ இவங்க யாரோட எல்லா விதமான ஒரு பொசிஷன் இன்னைக்கு கேள்விக்குள்ளாகுது. இதுதான் இன்னைக்கு திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் ஹரி நீங்க குறுக்கிட்டீங்க பதவிகளை மதிச்சு பேசுங்கன்ட்டு. ஏன் நாடாளுமன்ற திறப்பு விழாவில் மதிச்சு வந்துட்டு குடியரசுத் தலைவரை வந்து கூப்பிட்டாங்களா இவங்க புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு? இவங்க குடியரசுத் தலைவர் என்ன லட்சத்துல மதிச்சாங்கன்றதுக்கு 100 சம்பவம் நான் சொல்ல முடியும். அப்போ ரெண்டாவது வந்து பயம்ன்றாங்க. இன்னைக்கு எதற்காக திமுக தலைவரை பார்த்து இவர்கள் அஞ்சுகிறார்கள், நடுங்குகிறார்கள் என்றால், இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அராஜகங்களுக்கும் எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யையும் புரட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. தொகுதி மறுவரை இன்றைக்கு வேற யாருமே அந்த பிரச்சனையை கவனிக்காம இருந்த சமயத்துல தொகுதி மறுவரை வந்து இன்னைக்கு வந்ததுன்னு சொன்னா எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும், தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கும், வட இந்தியாவிற்கு தென்னிந்தியா முழுமையாக அடிபணிய நேரிடும் என்பதை எடுத்துச் சொல்லி இன்னைக்கு இன்னும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரு பெரிய விழிப்பை இன்னைக்கு திமுக ஏற்படுத்தியது, திமுக தலைவர் ஏற்படுத்தினார். அதே போல மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை இதை இடைவிடாமல் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவர் எழுப்பினார். அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, நீட் எல்லாவற்றிலுமே ஒரு சமரசமற்ற போரை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு இந்த போரை நடத்தினா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மாறாக அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் விழிப்புணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதனால் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயமாக மு.க. ஸ்டாலின் உருவாகி இருக்கிறார் என்பதை இவர்கள் நன்றாக பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து திமுகவை பலவீனப்படுத்தி விட முடியாதா, வீழ்த்தி விட முடியாதா என்பதற்காக
இங்க இருக்கக்கூடிய அதிமுகவை பல விதங்களிலும் விரட்டி பல விதங்களிலும் உருட்டி, அதாவது அவங்க கட்சி தலைவர்களை கொண்டு போய் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை செங்கோட்டையன் போன்றவர்களை தனியா கூப்பிட்டு பேச வேண்டியது, அப்புறம் அவங்களை வச்சு மிரட்ட வேண்டியது, ஊழல் வழக்குகள், ஈடு, அமலாக்கத்துறை, இது இவ்வளவையும் பயன்படுத்தி எப்படியாவது அதிமுக முதுகில் ஏறி தாங்கள் இங்கு நின்று முடியாதா என்கிற ஒரு பரிதாபகரமான நிலையில் ஒரு கட்சி. ஒரே ஒரு நிமிஷம் ஹரி இருங்க. அப்படி பார்க்கிற போது அதாவது ரொம்ப இந்த கோழைகளா இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தனக்குத்தானே தைரியம் ஊட்டிக் கொள்வதற்காக நான் ரொம்ப தைரியமானவே, நீ என்ன பார்த்து பயப்படுற அப்படிங்கிறாங்க. நாங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்று கேட்டால் நாங்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள், 4 ஆண்டுகளில் நாங்கள் செய்த ஆட்சி என்பது தமிழ்நாடு முழுக்க எங்கள் பக்கம் இருக்கிறது. நாங்கள் மாநில உரிமைகளுக்காக போராடுகிறோம், தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல. இந்த ஒன்றிய அரசினால் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்காகவும் நாங்கள் போராடுகிறோம். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு உண்மையிலேயே இவர்களுக்கான தோல்வியின் சரித்திரத்தை தமிழ்நாடு எழுத போகிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் எழுத போகிறார். அதனால் தான் எங்களை பார்த்து அஞ்சுகிறார்கள், நடுங்குகிறார்கள். ஓகே ஓகே, நான் இடைவெளிக்கு போனா அதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஒரு நிமிஷம், வில்சனுக்கு ஒரு நிமிஷம். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீட் ஜட்ஜ்மெண்ட், அல்டிமாஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜூலை 18, 2013 வழங்கப்பட்டது. அக்டோபர் 23, 2013 அன்று குலாம் நபி ஆசாத் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அவர்கள் ஃபைல் செய்த ரிவ்யூ பெட்டிஷன் தான் நீட் வேண்டும் என்று 2016 ஏப்ரல் 11 ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதனால இந்த நீட் சட்டத்தையே பாஜக வந்த உடனே கொண்டு வந்தது, அதனால வந்ததுன்னு ஒரு அப்பட்டமான பொய். அதுவும் 2 வழக்கறிஞர்கள், தலை சிறந்த சட்டக்கல்லூரியில் படிச்சவங்க, எங்களுக்கு சட்டம் அடிப்படை புரிதல் இல்லைன்னு இவர் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இப்போ இது பொய்யதான சொல்லியிருக்காரு. மன்மோகன் சிங் அரசாங்கம் ஃபைல் செய்த ரிவ்யூ பெட்டிஷன்ல தான் நீட் வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வந்ததுதான் நீட் சட்டம். அது எந்த வரலாற்றையும் நீங்க அழிக்க முடியாது. உங்க ஊடகங்களை வச்சுக்கோங்க, உங்க பிரச்சாரத்தை படிக்கோங்க. ஆனா உண்மை என்னைக்குமே நின்று பேசும், உண்மை உங்களால் அழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க தான் கொண்டு வந்தீங்க நீட். இந்த நீட்ல இருக்கக்கூடிய அத்தனை மோசடிகளுக்கும் நீங்க தான் காரணம். இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்கள்ல நீட் மோசடி நடந்தது. இன்னைக்கு கோச்சிங் சென்டர் வழியா இவ்வளவு பெரிய கொள்ளை நடக்குது. ஏன் இது எல்லாமே வந்து அதுக்கு காரணம் நீங்க இல்லையா? நீங்க தானே நீதிமன்றத்துல வாதாடி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நீங்க நிலைநிறுத்தினீங்க. ஏன் நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த எந்த தீர்மானத்தையும் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? சொல்றீங்க திரு பொன்வில்சன், நீங்க ஏற்கனவே கருத்து சொல்ல விரும்புனீங்க. தாண்டிய கேள்வி முதலமைச்சர் சொல்லும் போதும் கூட, இன்னும் சொல்ல போனா அந்த அணியிலேருந்து ரொம்ப வலுவா சொல்லப்படுது, மிரட்டி தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு, ஆகவே எடுப்படாது. அதாவது அதற்குரிய ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. நம்ம வந்து சொல்லிடலாம், எந்த கூட்டணியும் சொல்லிடலாம். ஆனால் ஒரே ஒரு ஆதாரம் எப்படின்னா, நம்ம பார்த்த ஆதாரம் வந்து 2011 வந்து அறிவாலயத்தில் 2வது மாடியில் சிபிஐ ரைடு, முதல் மாடியில் நம்ம தயாளு அம்மாள் கிட்ட விசாரணை, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து 63 சீட்டு வாங்கினாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்த ஆதாரம். நம்ம பார்த்து செங்கோட்டையன் எந்த பொறுப்புல இருக்காரு? கட்சியில செங்கோட்டையன் எந்த பொறுப்புல இருக்காரு? அவர் வந்து அவர் செங்கோட்டையன் தான் சொன்னாரா? வெளியே தான் சொன்னாரா? தம்பித்துறையும் போய் பார்த்தாரு, சண்முகம் போய் பார்த்தாரு. அது யாருனாலும் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். அதாவது சரி, இல்ல 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 உங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இதுதான் திமுகவின் அராஜகம். இதுதான் திமுகவின் அராஜகம். ஏன்னா பலவீனமா இருந்தா குறுக்க பேசுவாங்க, பலவீனமா இருக்கும்போது மனுஷபுத்திரன் பேசுவாங்க. அதுதான் பேச்சு வந்து போய் சேரக்கூடாது, பேச்சு வந்து போய் சேரக்கூடாது. அதுதான் உங்களால முடியும். இல்ல அதுதான் இப்போ 2013 அல்டமாஸ் கபீர் வந்து வெறும் நீட்டை மட்டும் ரத்து பண்ணல, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பே கொடுத்தாரு.
இது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்திலே குலாம் நபி ஆசாத் சொல்றாரு. கலைஞர் தமிழ்நாட்டுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு சார். அவங்க என்ன வேணா எந்த ஊர் வேணா போட்டுக்கோங்க சார். நமக்கு எக்ஸெப்ஷன் நீட் எக்ஸாம் எப்ப நடந்தது தமிழ்நாட்டுல? அதிமுக ஆட்சியில. இல்ல நான் சொல்றது முழுசா கேட்டுக்கோங்க சார். நான் சொல்றது முழுசா கேட்டுக்கோங்க. 2013 தனியார் கல்லூரிகள் அத்தனைக்கு நீட் நடந்துச்சு. அந்த சென்டர்ஸே இருக்குது. நான் கொடுக்கட்டுமா? வேலூர் கிறிஸ்டியன் காலேஜ் தான் அப்பீலுக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது வேலூர் கிறிஸ்டியன் காலேஜ். அந்த வழக்குல தான் அல்தாமர் கபீர் தீர்ப்பு கொடுக்கிறாரு. இந்தியாவிற்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லல, இந்தியாவிற்கு தேவையில்லை. திமுக கூட்டணி ஆட்சி கொண்டு வந்த நீட் இந்தியாவிற்கு தேவையில்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாரு. போனது யாரு? குலாம் நபி ஆசாத் போறாரு. பிளஸ் யார் போறானா? சிபிஎஸ்இ சார்பா நளினி சிதம்பரம் அவர்கள் அப்பியர் ஆகுறாங்க. அதனால வரலாறு இதுதான், உண்மை இதுதான், யதார்த்தம் இதுதான். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் நீட்டு வந்தாங்க, இன்னைக்கும் நீட்டு வராங்க. இல்ல சார், அவர் முடிச்சிட்டு இல்ல மனுஷர் அவர் அவர் பேசி முடிச்சோன்னு உங்களுக்கு வரேன். ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் தாட். அதான் 2016 ஐயா 2016 தீர்ப்புல ஒரு வருஷத்திற்கு நமக்கு விலக்கு. ஒரு வருஷத்துக்கு 2017ல கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுதான் 2017ல ஒரு வருஷத்துக்கு தற்காலிக விலக்கு. அதுதான் ஏன்னா நம்ம வந்து சிபிஎஸ்இ கொண்டு போக முடியாது அப்படின்னு நம்ம கேட்டது. இதுதான் ஒழிய இதுதான் யதார்த்தம். இதற்கு பிறகு இப்ப திமுக ஆட்சியில 22 பேர் இறந்திருக்கிறாங்க. 22 மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க? இதுதான் கேள்வி. இவங்க ஹரி ஒரு நிமிஷம். அதாவது நீட்டை யாரு கொண்டு வந்தாங்க, யாரு அமுல்படுத்துறாங்க அப்படிங்கிற பாஜகவை விட்டுட்டு திமுக ஆட்சியில அவங்க இறந்தாங்களா? நாங்க நீட்டை வந்து அமுல்படுத்தணும், நாங்க தொடர்ந்து நீட்டை வந்து அமுல்படுத்தினால இருந்து எடுத்துட்டு இருக்கோம். 2017 நாடாளுமன்றத்தில் சூர்யா நியாயம் இல்ல. நம்ம எல்லாரும் பரஸ்பரம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் ஸ்பேஸ். எல்லாரும் குறுக்கிட்டு இருக்கீங்க. நோபடி இஸ் எக்ஸெப்ஷன். ஒரு நிமிஷம் இருங்க. 2017ல நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இது தொடர்பான விவாதத்துல நாங்கள் நீட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், இது மிக மிக மோசமான ஒன்று, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி உரிமையை மதிக்கிற ஒன்று இருக்கு சார். ஒரு நிமிஷம், அனைத்து நுழைவுத் தேர்வுகளுக்கும் எதிராக நாங்கள் நிற்கிறோம் என்பதை திட்ட தெளிவாக முன்வைக்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்கள் இன்னைக்கும் திமுக தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு நீட்டுக்கு எதிராக, சரிங்களா? இன்னைக்கு அந்த வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா எனக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறோம். அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கூட இவங்க நிராகரிச்சதையே அதிமுக ஆட்சியாளர்கள் 2 வருஷம் மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது நிராகரிக்கப்பட்ட போதும் கூட நீதிமன்றத்திலும் ஒரு நிமிஷம் ஹரி மக்கள் மன்றத்திலும் வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் 22 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? அயோக்கியத்தனமான வாதம் இல்லையா இது? அப்போ நீட்டை இங்க அமுல்படுத்தி திமுகவுடைய எதிர்ப்பையும் மீறி இங்க வலுக்கட்டாயமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொலைகாரர்கள் யாரு? கொலைகாரர்கள். இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெழுகுவர்த்தி ஏற்றி அதிமுக வந்து அஞ்சலி செலுத்துறாங்களா? அதாவது முதலை கண்ணீர் என்று சொல்வார்கள் இல்லையா, நீலிக்கண்ணீர் என்று சொல்வார்கள் இல்லையா, இதை விட கேவலமாக இருக்கிறது. நீட்டை கொண்டு வந்து அமுல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு வெக்கமே இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டு நீட்ல இறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துறாங்களா? அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அத்தனை பேருடைய உயிரை அவமானப்படுத்திருக்காங்க, அத்தனை குடும்பத்தை அவமானப்படுத்திருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடியை தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க. ஓகே, அதாவது நீட் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ யூஜி கல்லூரிகளுக்கும் சீட்டுகளுக்கும் காமன் என்ட்ரன்ஸ் நடக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம், பாஜக கிடையாது. இரண்டாவது, உங்களுடைய துணை இருங்க பதில் சொல்லுங்க. இப்படி குறுக்கிட்டே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நானு. வான்சுபுத்திரன் ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேன் நானு. நாகரிகமாக நடந்து விவாதத்துல குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கா இல்லையா? இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது நாகரிகம் இருக்கா இல்லையா? திமுக புத்திதான் இல்ல வார்த்தைகளை கவனம், வார்த்தைகளை கவனம். எல்லாரும் பேசும்போது குறுக்கிடுறீங்க. நாகரிகம் இருக்கா இல்லையா? நாகரிகம் இருக்கா இல்லையா? சார் 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 நாங்க நீட்டை எதிர்க்கிறோம்.
சரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். சூர்யா சார், மனுஷபுரன் சார், thank you சார். people are watching எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டு இருக்கீங்க. respect the people, audience மதிங்க. நன்றி. இடைவேளைக்கு அப்புறம் let's hold the debate in a civilized manner. thank you. பேராசிரியர் கிட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெல்லி எதிர் மனநிலையை தொடர்ந்து வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு யுக்தியா, ஒரு அரசியல் யுக்தியா கூட பார்க்க முடியுமா? அதற்கு முன்பு இந்த நீட்டு விஷயத்தை பேராசிரியர் ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த விவாதத்துல வந்து நீட்டை பத்தி மட்டுமே பேசியிருக்கோம். அதனால கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பல ஆண்டுகள்ல பேசியிருக்கோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு வைடன் தி டிபேட். நல்லது. சரி, நல்லது. இல்ல, அதுதான் நானும் அப்படித்தான் ஆரம்பிச்சு. ஆனா விஷயம் அப்படி முடிஞ்சிருச்சு. அதனால என் கருத்தை சொல்ல வந்து பரவாயில்ல, அதனால ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ நான் அது அப்படித்தான் ஆரம்பிச்சேன். இதற்கான விஷயத்தை இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த பேச்சு இருக்கே, இது வந்து ஒரு எதிர்வினை. வினையாற்றியது யார் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் தான் வந்து இந்த மாதிரி கேலி பேச்சாக இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பிச்சது. அதனால தான் அதை சொல்லி, அதற்கு நம்முடைய பொன் வில்சன் அவர்கள் அவர் இன்னும் விரிவாக இவர் மோடி வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது என்னெல்லாம் பேசினாரு, மாநில உரிமை சம்பந்தமா என்பதெல்லாம் மேற்கோள் காட்டினாரு, சொல்லித்தான் சொன்னாங்க. அருமை. ஆமாம், நானும் அது கேட்டேன். ஆனால் பொன் வில்சனுடைய வாதம் என்னன்னா, அப்போ இருந்தது காங்கிரஸ் தானையா, காங்கிரஸில் வந்து திமுக இருந்துச்சுல, அப்போ அது காங்கிரஸ் மீதான விமர்சனம் தானே. சரி, வச்சுக்குவோம், அது உண்மை தானே. காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை எத்தனை விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்குது. கல்வி உட்பட அதை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வருவோம்னு சொல்லுது. நீட்டில் விலக்கு கேட்டால் வந்து நாங்கள் தர தயார்னு சொல்லுது. இவ்வளவு இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இன்னும் பழைய காங்கிரஸ் பழைய ஆட்சி பற்றியே எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க? ஒரு புரிதல் என்ன, பிஜேபி காங்கிரஸும் எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஒன்று பேசுது, டெல்லியில் உட்காந்தா வேற பேசுது ஆட்சியில். அது ரைட்டுங்க. இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிய போகுதுல்ல. ஏதோ இன்னைக்கு நேற்று தான் வந்தது இல்லையா பாஜக ஆட்சி. இந்த 11 வருஷமா அவங்க எவ்வளவு மோசமான பாதையில போயிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அனுபவங்கள் என்ன இப்போ அவரே தொகுத்து சொல்லிட்டாரு. இவ்வளவு விவகாரம் பண்றாங்க. நியாயமா இயல்பான கோரிக்கை. உதாரணமாக மொழி பிரச்சனையில் கூட இப்போ கடைசியாக விஷயம் வந்துருச்சு. நாங்கள் 3 மொழியில ஒரு மொழி என்பது ஏதேனும் ஒரு மொழின்னு தான் சொல்றோம், இந்தி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் மும்மொழி திட்டம் என்றால் இந்தி தான் கட்டாயம்னு வந்துருச்சு. சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே கூட கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு. அப்ப இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து அவர் வந்து முழங்குறாரு. ஆனா அதிமுக ஆதரவாளர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பழைய கதை அப்படின்னு காங்கிரஸுக்குள்ள போறாரு. இன்றைக்கு இவ்வளவு செய்கிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்கலாமா? நீங்க ஒரு கூட்டணி என்றால் சில வேறுபாடுகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு இடையிலங்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு, அண்ணாவுடைய அடிப்படை கோட்பாடு மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி பேசுறதே பிரிவினைவாதம்ட்டாரு யாரு? அண்ணாமலையாரும் நம்முடைய நயினா நாகேந்திரனும். அப்புறம் மொழிக் கொள்கையை பற்றி நான் சொன்னேன். இப்போ திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு சிறுபான்மையோர் நலம் பாதுகாப்பது, உரிமை பாதுகாப்பது, மத நல்லிணக்கம் பேணுவது. ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கு, இவங்களே ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வக்ஃபு விவகாரத்தில். இவ்வளவும் பண்ணிவிட்டு ஆனா நாங்க கூட்டணி சேருவோம், அப்புறம் அந்த கூட்டணியை பத்தி யாரும் பேசாதீங்கன்னா குறைந்தபட்ச செயல் திட்டத்துல சரி பண்ணிட்டு வரா இருக்கும் எடப்பாடியார். இப்ப அதுதான் இப்ப மேற்கொண்டு சிக்கலா இப்ப இப்ப பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன பாருங்களேன். அவர் அமித்ஷா அவர்கள் பேசும்போதே வந்து அது கூட்டணி சர்க்காங்க வார்த்தை சொன்னா இப்ப இவங்க வேற மாதிரி சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போகல. ஆனால் சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்கிற ஆங்கில சொற்களை அவர் பயன்படுத்தினாரா இல்லையா? குறைந்தபட்ச பொது திட்டம். குறைந்தபட்ச பொது திட்டம் என்பது இந்திய வரலாற்றில் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம், ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி அதில் இருக்க அங்க வகிக்கிற அனைத்து கட்சிகளும் பங்கு கொள்கிற ஒரு ஆட்சிக்கு தானங்க குறைந்தபட்ச பொது திட்டம். குறைந்தபட்ச பொது திட்டம்னா பொதுவாக நமக்கு என்ன புரிதல் வருது? ஆக தமிழ்நாட்டிலையும் தப்பி தவறி இந்த கூட்டணி ஜெயிச்சா எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் அதில் பாஜகவும் இடம்பெறும், இதர கூட்டணி கட்சிகள் இடம்பெறும் தானே பொருள் வருது. ஆனா கொள்கை சமரசமாகாது, அதிமுக கொள்கையை நிறுவும் சமரசப்படுத்திக்காதுங்கிற பொருளும் தானே வருது.
ஏங்க இப்பவே இப்ப பாருங்க பொன் வில்சன் பேச்செல்லாம் பாருங்க. அவர் வந்து நீட்டை பத்தி அப்படி கொந்தளிச்சு பேசுறார், இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. ஆனால் நீட்டு கொண்டு வந்தே தீர்வோம் என்று பிடிவாதமாக இருக்கிற, இன்னைக்கும் பிடிவாதம், பழைய கதையெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய மோடி அரசு பாஜகவோட கூட்டணி சேருவாராம். கேப்போம். இது என்னங்க ஒண்ணு மக்கள் கேட்க மாட்டாங்க. எங்ககிட்ட வேணா அவர் பேசட்டும், ஐயா நீட்லாம் அவங்க தாயா, அப்புறம் ஆனா இப்பவும் மாத்த மாட்டேன்னு சொல்ற. தமிழ்நாடு விலக்கு கேட்டா விலக்கு கொடுக்க முடியாதா ஒன்றிய அரசால? இப்ப நினைச்சா ஏன் உச்ச நீதிமன்றத்துல பணி போடுறீங்க? இப்ப நினைச்சாலும் முடியும், நாடாளுமன்றம் தானே உயர்ந்ததுன்னு இப்பவும் பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்ல. நீங்க பழச கூட விட்டுடுங்க, செய்ய மாட்டோம்னு சொல்லுகிற பாஜகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்க நீட்டை பத்தி பேசலாமா? என்ன நியாயம்? கேப்போம். திரு பொன் வில்சன், இதெல்லாம் ஒரு பெரிய பேக்கேஜா இருக்காது அதிமுகவுக்கு பேராசிரியர் அடிக்கிறதெல்லாம்? இல்லை இப்போ நீங்கள் நீட்டு வேண்டாம், நீங்கள் மறுபடியும் நீட்டு எடுத்துகிட்டு வந்தாரு. இப்போ அதுக்காக சொல்கிறேன் நான், இப்போ நீட்டு விஷயத்தில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் புது வழக்கு போட்டிருக்கீங்க, அதிமுக வழக்கை வாபஸ் வாங்கி புதுசாக வழக்கு போட்டிருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் கேட்குறேன், நீட்டுன்றது ஒரு கெட்டது அப்படின்றது அதிமுகவும் ஏற்றுக்குது, திமுகவும் ஏற்றுக்குது. ஆனால் அதில் ஒரு நல்லதை செய்ய முடியும் என்று 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா எடப்பாடி அதிமுக ஆட்சியில்? நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 332வது வாக்குறுதியா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு டிஆர் பாலு தலைமையில் இருந்த குழு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 2.5% நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எய்டட் பிள்ளைகளுக்கு, எய்டட் பள்ளி மாணவர்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? 5 வருஷம் ஆக போகுது. ஆண்டுக்கு 250 பேர் சேர்ந்திருந்தாலும் இந்நேரம் 1200 பேருக்கு மேலே சேர்ந்திருப்பாங்க. அந்த மாணவர்கள் ஒரு நயா பைசா இல்லாமல், நீட்டு மூலமாக இல்லாமல், நேரடியாக ஒரு நயா பைசா இல்லாமல் மருத்துவர் ஆகியிருப்பாங்களா இல்லையா? அதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னீங்க. ஆனால் 7.5% நீட் இல்லாத, தகுதி தேர்வு இல்லாத ஆர்ட்ஸ் காலேஜுகளுக்கும் பொறியியல் காலேஜுக்கும் எதுக்காக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோன்னமோ? இப்போ அது ஒரு கேள்வி வருமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல? அப்போ +2 அடிப்படையில் கூட தகுதியாக கொடுக்க முடியல. அதுக்காகத்தான் நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பொறியியல் கல்லூரியிலையும் நீங்க 7.5% இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தீங்களா? அந்த கேள்வி வருமா இல்லையா நாளைக்கு? அது ஒரு பலவீனம் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு? இது முக்கியமான கேள்வி. நீட்ட ஆதரிக்கிற பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசின மக்கள் ஏற்பாங்களாங்க? எனக்கு கூத்தா இருக்கு. நீங்க கேளுங்க, உங்களுடைய கோரிக்கை இது உரிமையா நீங்க நண்பரே, நான் சொல்றது நீ சொன்னது நான் ஏற்றுக்கொண்டு தான் பேசுறேன். ஆனா இது எதையுமே ஏற்காத பாஜகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு ஒரே மேடையில இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா மக்கள் வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வி பேச மாட்டாங்களா? இவ்வளவு பண்ணி இருக்கிற நீட்டை கொண்டு வந்து பாஜக இப்ப 7.5% கொண்டு வந்தது நீங்க போராடினது இல்ல. அருணன் ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினருக்கு கம்யூனிஸ்ட் கூட இருந்தா திமுக கூட்டணியில இருக்குது, திமுக சமூக நீதி பேசுற கூட்டணியில இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏங்க இதுக்கு முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்காக நான் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல வேணாம்னு தாங்க சொல்றேன். அது வேணும்னு இப்ப வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் ரெண்டு பேருமே யூ மேக் யுவர் பாயிண்ட்ஸ். ஐயா இல்லையா, ஓகே தேசிய கட்சிகள் கிட்ட இந்த முரண்பாடுகள் இருக்கு. நம்ம போராடி தான் பெற வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கறாரு திரு சூர்யா. இறுதி கருத்து மனுஷ் will have the last word. ரொம்ப சுருக்கமா. இல்ல அதான் இப்ப நீட் பத்தியே விவாதம் வந்துட்டதுனால நான் சொல்றேன், இப்ப பாஜக சொல்றதுல தவறு. பாஜகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துட்டா உடனடியாக உங்க கூட்டணியில் இருக்கிற நளினி சிதம்பரம் அம்மா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவனே வந்தாலும் நீட் தேர்வை இனிமே இந்தியால ஒழிக்க முடியாது. அவங்க லாயரா தான் சொல்றாங்க. அவங்க சொன்னது சவால் விட்டுருக்காரு ஸ்டாலின், எந்த ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே ஷா கமிஷன் மூலமா அவங்க அரசு கலைந்து விட்டது. அடுத்தது அமித்ஷா வருவதனால் உங்கள் ஆட்சியும் களைய போகிறது தேர்தல்ல மக்கள் கிட்ட இருந்து. தேர்தல்ல வென்று ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி களைய போகிறது. அதற்கு அமித்ஷா அவர்கள் காரணமாக இருப்பார். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திரு மனோஜ், இறுதியான கருத்து சுருக்குமா? இல்ல அவருடைய பாஜக
பாஜகவுடைய ஆசையை வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டாரு. அப்படியா? அதாவது ஆமா, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஆசை அதுதான். தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்க, நான் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். யார் வந்து திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு இருக்கா சொல்லுங்க. நான் குறிக்கதான் ஒண்ணே வந்து இது பண்றதா இறுதி கருத்துன்னு கேக்குறீங்க. அப்ப இறுதி கருத்தை சொல்றதா இல்ல அவர் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாரு. அதாவது அடிப்படையில என்ன விஷயம்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில வந்து என்ன ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம இவர் அருணன் சார் வந்து கேட்டாங்க. எனக்கு என்னமோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்குதுன்னு நான் நம்புறேன். என்ன செயல் திட்டம்னா, உன்னுடைய அராஜகங்களை எல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு எடப்பாடி மோடி கிட்ட சொல்றேன். உன்னுடைய ஊழலை நான் கண்டுக்க மாட்டேன், எங்களுடைய ஊழலை தூய்மைப்படுத்துற வாஷிங் மிஷின்ல போட்டு உங்களை அஜித் பவார் போன்றவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்துற மாதிரி உங்களை தூய்மைப்படுத்தி கொடுத்துடுறோம் அப்படின்னு அவர் வந்து மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க. இதுதான் இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம். அதாவது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கோரிக்கை அவர் தொகுதி மரவரை பற்றி பேசுறதோ, மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடு பத்தி நிதி ஒதுக்கீடு பத்தி கேட்கிறதோ அல்லது புதிய கல்விக் கொள்கை பத்தி பேசுறதோ, இதுல எதுலையாவது தமிழ்நாட்டுடைய நலன் இல்லாம இருக்கா, உரிமைகள் சார்ந்த பிரச்சனை இல்லாம இருக்கா? இதுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே எடப்பாடியா இருக்கலாம் அல்லது பிஜேபியா இருக்கலாம் அல்லது பொன்வெல்சன் போன்ற ஆட்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் தமிழர்களுடைய விரோதிகள், தமிழ்நாட்டு மக்களுடைய விரோதிகள். இவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கற்றுப்பாங்க. உங்களுக்கு தக்க பாடம் கிடைக்கும் பொன்வெல்சன். 10 வினாடிகள், not more than that, please help me. இல்ல ஐயா வந்து சரி, அவர் வந்து கற்பனை கதை வசனத்தோடு எழுதுறாரு. எப்படின்னா இவங்க ஊழல் அவங்க மறைப்பாங்க, அவங்க ஊழல் மறைப்பாங்கன்னா செந்தில் பாலாஜி ஊழலை திமுக மறைக்கிறதும், திமுக ஊழலை செந்தில் பாலாஜி மறைக்கிறதும் அது போல நினைச்சுக்கிறாங்க. அது போல கிடையாது. இப்ப செந்தில் பாலாஜி எப்படி கிரைண்டர்ல போட்டு தூயவர் ஆயிட்டாரு அது போல நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேல இருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.